2019 ஆண்டு நடந்த நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் நடந்தது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளதாக நீதிபதி புகழேந்தி அதிருப்தி தெரிவித்தார். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதும் மாணவிகளின் தாலியை கூட கிளற்றுமாறு கூறுவதாகவும் வேதனை தெரிவித்தார். நீட் தேர்வு ஆள்மாறாட்டம் தொடர்பாக சிபிசிஐடி கேட்ட எந்த தகவலையும் தேசிய தேர்வு முகமை வழங்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதி, இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவது போல தெரிகிறது என கண்டித்தார். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்த ஏன் உத்தரவிடக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி புகழேந்தி, இந்த நிலை தொடர்ந்தால் அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய இறுதியாக 5 நாட்கள் கால அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான செமஸ்டர் தேர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் புதன்கிழமை மதியம் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மதியம் நடைபெற வேண்டிய தேர்வுக்கான வினாத்தாள் ஒரு கல்லூரியில் காலையிலேயே திறக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனால் வினாத்தாள் கசிந்துவிடும் அபாயம் இருந்ததால் வருகிற 31ஆம் தேதிக்கு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆள் மாறாட்டம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்தியாவிலேயே இல்லாத மாணவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளதாக நீதிபதி புகழேந்தி குறிப்பிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதும் மாணவிகளின் தாலியை கூட கழற்றுமாறு கூறுவதாக வேதனை தெரிவித்தார். நீட் தேர்வு ஆள்மாறாட்டம் தொடர்பாக சிபிசிஐடி கேட்ட எந்த தகவலையும் தேசிய தேர்வு முகமை வழங்கவில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதி, இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படுவது போல தெரிகிறது என்று கண்டித்தார். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்த ஏன் உத்தரவிடக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இந்த நிலை தொடர்ந்தால் அதிகாரிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய இறுதியாக 5 நாட்கள் கால அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு நீதிபதி புகழேந்தி ஒத்திவைத்தார். தென்காசி அருகே உள்ள நகைக்கடையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பெண் ஒருவர் தங்கச் சங்கிலியை திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அன்று சுரண்டை மெயின் ரோட்டில் உள்ள நகைக்கடைக்கு சிறுவனுடன் வந்த பெண் நகை வாங்குவது போல நடித்து கடைக்காரரை திசை திருப்பியுள்ளார். பின்னர் கவனிக்காத நேரத்தில் 12 கிராம் எடையுள்ள தங்கச் சங்கிலியை எடுத்து தனது கைப்பையில் வைத்து நகைகளை சரிபார்த்த போது சங்கிலி திருடப்பட்டதை அறிந்த கடைக்காரர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் சாலையில் சென்று கொண்டிருந்த மாடு முட்டியதில் முதியவர் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு எதிரே உள்ள சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று வழியாக சென்றவர்களை முட்டி தள்ளியது. இதில் காரைக்குடி திருமயத்தைச் சேர்ந்த 64 வயது லட்சுமணன் பலத்த காயமடைந்தார். அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதேபோன்று மதுரை செல்லத்தாயி என்ற 65 வயது மூதாட்டியும் தூய்மை பணியாளர் ஒருவரும் மாடு முட்டியதில் காயமடைந்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இருக்கை கிராமத்தில் உள்ள கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது வீட்டில் 2 நாட்களுக்கு முன்பு புதிதாக கூரை மாற்றியுள்ளார். இந்நிலையில் அந்த வீட்டில் திடீரென தீப்பற்றி மளமளவென பரவியது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த போதிலும் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ, டிவி என அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள ஆவின் விற்பனை நிலையத்தில் இளைஞர்கள் சிலர் பாலை திருடும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பெருமாபாளையம் புதூர் பகுதியில் உள்ள ஆவின் பாலகத்தில் தொடர்ந்து பால் திருடு போவதை அறிய விற்பனையாளர் கடையை சுற்றி கண்காணிப்பு கேமராவை பொருத்தினார். அப்போது இளைஞர்கள் இருவர் தொடர்ந்து பால் பாக்கெட்டுகளை திருடி வந்தது தெரியவந்தது. புகார் அளித்தும் காவலர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆவின் பால் விற்பனையாளர் இளைஞர்கள் பால் திருடும் காட்சியை இணையத்தில் பதிவிட்டார். திருப்பூரில் மின்சாரம் தாக்கி 2 மயில்கள் உயிரிழந்தன. பிரிட்ஜ்வே காலனி பகுதியில் இரை தேடி வந்த மயில் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் அமர்ந்தது.
அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததால் நிகழ்விடத்திலேயே மயில் உயிரிழந்தது. இதேபோன்று ஆர்நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் பெண் மயில் ஒன்று உயிரிழந்தது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் இறந்த மயில்களை எடுத்துச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலை சுற்றி 4 மாட வீதிகளில் இருந்த நடைபாதை கடைகள் ஆட்சியர் உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டன. நடைபாதை கடைகளால் விழா நாட்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து கடைகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் கடைகளை கோயில் நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தினர். பொறியியல் தரவரிசை வெளியாகியுள்ள நிலையில் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒவ்வொரு நிலையில் எவ்வளவு மாணவர்கள் உள்ளனர் என்ற ஒப்பீட்டை விளக்குகிறார் அபிநயா. பொறியியல் படிப்பில் சேர்றதுக்காக விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியாகி இருக்கு. இதன் மூலமா கட் ஆஃப் நிலை என்னவா இருக்கும் அப்படின்றது ஓரளவு இன்னும் கொஞ்சம் முன்னாடி கணிக்கப்பட்டதை விட இப்போ கொஞ்சம் கூடுதல் தெளிவு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் கடந்த 2023ஓட ஒப்பிடும்போது ஒவ்வொரு கட் ஆஃப் நிலையிலையும் எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் போன முறை 102 பேர், இந்த முறை 65. ஸோ குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால முன்னணியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்புகள் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் கூடுதல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். 195க்கு மேலே கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 2023 1055 பேர் இருந்தாங்க. இப்போது 869 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 கேட்டகரியிலையும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதனால 195க்கு மேலே கட் ஆஃப் வாங்கின மாணவர்களோட கட் ஆஃப் நிலை போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறையும். அதாவது போன வருஷம் குறிப்பிட்ட ஒரு கட் ஆஃப்க்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை விட குறைவாக மதிப்பெண் இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அதற்கு கீழாக 190க்கு மேலே கட் ஆஃப் வாங்கினவர்களோட எண்ணிக்கை 7706 போன ஆண்டு. இந்த வருஷம் அது 8813 அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரும்போது எண்ணிக்கை என்பது அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. 180க்கு மேல 18825 பேர் போன வருஷம் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் அது 24900 அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த இடங்கள்ல 190க்கு கீழே கட் ஆஃப் வாங்கினவங்களோட கட் ஆஃப் நிலை அப்படின்றது போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா 170க்கு மேல பார்த்தா போன வருஷம் 33000க்கும் மேல இருந்தாங்க. இப்போ அது 43000க்கும் மேல கிட்டத்தட்ட 11000 அதிகரிச்சிருக்காங்க. 150க்கு மேல இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 69996 கிட்டத்தட்ட 70000 இருந்திருக்காங்க. இங்க கிட்டத்தட்ட 87000 அது அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் மேலையாக ஒவ்வொரு மாணவர்களோட அந்த எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். 120க்கு மேலையும் இந்த எண்ணிக்கையோட டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி 100க்கு மேல கட் ஆஃப் எடுத்தவர்களுடைய டிஃபரன்ஸும் இந்த லெவலில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 190க்கு கீழே கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு கட் ஆஃப் அதிகரிக்கும். அதுக்கு மேல கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த ஒப்பீடு மூலமாக மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.